இப்போ பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சிருந்த மொச்சப்பயிறு அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழக்குழன்னு இருக்குது. இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா குழம்பு நல்லா கொதிக்கணும். இது கூட கருவாடு போட்டு கொதிக்கும் போது குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் ஃபஸ்ட்டே நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா குழம்போட டேஸ்ட்டு போயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு.